ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். நம்ம டே டு டே லைஃப்பில் இருக்கிற ஒரு சில மிஸ்கான்செப்ஷன்ஸ், அதாவது ஒரு விஷயத்தை தவறுதலாக புரிஞ்சு வச்சிருக்கிறது, அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை பற்றின இதெல்லாம் பார்க்க போகிறது இல்லை. ஸோ அப்படி நம்ம தவறுதலாக புரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு 3 விஷயங்களை பற்றி மட்டும் இன்றைக்கி வந்துட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் விஷயம், மைதா வந்து ரொம்ப ரொம்ப கெட்டது. மைதா வந்துட்டு அப்படியே பயங்கரமான ஒரு வந்துட்டு மனித குலத்துக்கே பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி கோதுமை ரொம்ப ரொம்ப நல்லதுப்பா. அதே மாதிரி ரவாவும் வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம வந்துட்டு சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு ஒரு கதைகள் போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். அது வந்துட்டு மெயினாக என்ன மாதிரி உப்மா விரும்பிகளுக்கு அது ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங்கான நியூஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அது நின்றதை நான் அப்புறமா அப்படின்னு நான் சொல்கிறேன். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணி, குளிக்கிற தண்ணியை வந்துட்டு மாறுச்சுன்னா, அதுவும் குறிப்பிடும்படி சொல்லணும்னா, உப்பு தண்ணியில் குளித்தா முடி வந்து பயங்கரமாக கொட்டும், முடி வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டும் சில விஷயங்கள்லாம் இருக்குது. அது நிஜமாலுமே உண்மையா? தண்ணி சேஞ்ச் ஆனால் முடிக்கும் அதுக்கும் வந்து சம்மந்தம் இருக்கா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். மூணாவது விஷயம் வந்து, பொதுவாக இந்த ஜிம்முக்கு போகிறவங்களாம் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக சாப்பிட்ணும், எனக்கு வந்து நிறையா வேணும் அப்படின்றக்கா அந்த தந்தூரி, கிரில்லு இதெல்லாம் வந்து பயங்கரமாக ஆர்டர் பண்ணி கடைக்கு போய் சாப்பிட்றாங்க இல்லைங்களா? ஸோ அது எந்த அளவுக்கு நல்லது? சில பேர் வந்து தந்தூரி கிரில்லாம் சாப்பிட்டா வந்துட்டு கேன்சர் வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? ஸோ இதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு மாதிரி எனக்கே நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் இன்றைக்கி தான் எனக்கு நானே தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு என்னோட சேர்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? ஸோ முதல் விஷயம் மைதா. ஸோ உப்மா விரும்பிகளே, நீங்கள் வந்து கொஞ்சம் உன்னிப்பாக வந்துட்டு கவனிங்க. ஸோ கண்டிப்பாக நிறைய பேரில் இருக்க மாட்டீங்க, என்ன மாதிரி வெகு சிலர் தான் இருப்பீங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஷாக் காத்துக்கிட்டு இருக்கு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. சரி, ஓகே, நான் முதல்ல இருந்தே வந்துடுறேனே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மைதா அப்படின்ற ஒரு பொருள் வந்து எங்கேருந்து வருதுன்றது ஆப்வியஸாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த வீட் இருக்கும், அந்த வீட்டை வந்துட்டு அப்படியே அதில் வேஸ்ட்லாம் இருக்கும், அந்த வேஸ்ட் வச்சு தான் வந்துட்டு மைதான்னு சொல்லிட்டு என்னமோ சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் தூக்கி கொஞ்சம் இப்போதைக்கு ஓரமாக வச்சுருங்க. நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் வரேன். முதல்ல கோதுமை வந்துட்டு நம்ம தமிழில் சொல்லணும்னா வந்து உனின்னு சொல்லுவாங்க. அந்த வெளில இருக்கிற அந்த ஒரு சின்ன ஒரு கோட்டை. அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு தவிடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்குள்ளே தான் வந்துட்டு அந்த ஒரு சின்ன இதில் எண்டோஸ்பெர்ம்னு இருக்கும். ஸோ அதுதான் வந்து அந்த மெயினான ஒரு மேட்ரு. ஸோ இப்படி வந்துட்டு அந்த உனியை வந்து நீக்கிடுவாங்க. அது வந்துட்டு ஒரு கோட் அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் அந்த தவிடும் உள்ள இருக்கிற எண்டோஸ்பெர்ம் சேர்த்து அரைக்கும்போது நமக்கு வந்து இந்த வீட் அப்படின்ற அந்த கோதுமை அப்படின்ற மாவு வந்து கிடைக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு கோதுமைக்கு உண்டான ஒரு குணாதிசயங்கள், கோதுமையோட ஒரு ஸ்ட்ரக்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த தவிட நீக்கிட்டு உள்ள அந்த எண்டோசோம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஒரு வெள்ளையாக ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குல்ல, ஒரு சின்ன அரிசி மாதிரி. ஸோ அதை வந்துட்டு நல்லா நைஸாக ஒரு மாதிரி வந்துட்டு பக்குவமாக நல்லா சாஃப்டாக அரைக்கும்போது அது வந்துட்டு மைதாவாக இருக்குது. இது வந்து பேசிக்காக சில பேருக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எண்டோஸ்போமை நைஸாக அரைச்சா அது வந்து மைதா. அதவே ஒரு மாதிரி வந்துட்டு கரகரன்னு கொஞ்சம் சொரன்னு அடித்தா அது வந்து ரவை அப்படின்றது வந்துட்டு எனக்கு சத்தியமாக வந்து இன்றைக்கி தான் தெரியும். ஐயோ, கேட்டோன்னே எனக்கே ஆடிப்போச்சு. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மைதாவோட இல்லை, ஒரு கோதுமையோட ஒரு பை ப்ராடக்ட் தான் மைதா இல்லைங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது மைதாவும் இந்த ரவையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 2 பேருக்குமே ஒரே மாதிரியான குணாதிசயங்கள் இருக்குது. வெறுமனே அது வந்துட்டு நல்லா நைஸாக மாவாட்டு இருக்குது, இது வந்து கொஞ்சம் சொர நரன்னு இருக்குது. அதுதான் வந்து ரவைன்னு சொல்கிறாங்க. இது இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவு சத்தை வச்சு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் அந்த ஒரு சப்ஸ்டன்ஸ், நான் சொல்ல போகிற விஷயங்களை வந்து ஒரு 100 கிராம்ன்றதை அவரேஜாக எடுத்துக்கோங்களேன். அப்படி பார்க்கும்போது 100 கிராம் மைதாவில் வந்து கிட்டத்தட்ட 78 கிராம் வந்து மாவுச்சத்து இருக்குது. அப்படியே அது கீழே பார்த்தீங்கன்னா அவரோட தம்பி ரவைக்கு வந்துட்டு 100 கிராமில் வந்து ஆல்மோஸ்ட் 75 கிராம்ஸ் வந்து இருக்குது. ரொம்ப பக்கம், ஒரு 3 கிராம் தான் வித்தியாசம். அதுவே கோதுமை பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ரொம்ப வந்து டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. இன்னும் கொஞ்சம் ஒரு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 67 கிராம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மாவுச்சத்தை மட்டும் வச்சுமே நம்ம சொல்லிடலாமாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, டெஃபினட்டாக சொல்ல முடியாது. நான் மைதா ஏன் கெட்டதுன்றது நான் அப்புறமா இன்னும் மேற்கொண்டு நான் வரேனே. ஸோ ஓவராலாக ஒரு ஃப்ளோவை பார்க்கும்போது கிட்டத்தட்ட கோதுமை, இந்த ரவை, அப்புறம் வந்து மைதா 3மே வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு விஷயங்களை வந்துட்டு சேம் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் வந்துட்டு ஃபாலோ ஆகிட்டுருக்கு. இதில் வந்து அந்த கோதுமை எங்கே தனிச்சு நிற்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோதுமையில் நமக்கு வந்து ஃபைபர் கண்டென்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தி. அது வந்து மைதாலையும் ரவையிலையும் வந்து சுத்தமாக இல்லை. ஏன்னா வந்துட்டு வெறுமனே அந்த எண்டோஸ்போம் மட்டும்தான். ஸோ கோதுமை வந்து நம்ம டீலில் விட்ருமே, ஃபைன், ஓகேப்பா, நீ பொழைச்சி போடின்னு சொல்லிட்டு. இப்போது வெறுமனே எந்த கெமிக்கல்ஸும் சேர்க்காம இது மட்டும் ரொம்ப ராவாக இருக்குப்பா, அரைக்கிறாங்க வைக்கிறாங்க அப்படின்றது பட்சத்தில் மைதாவும் ரவையும் கிட்டத்தட்ட ரொம்ப வந்துட்டு நல்ல ப்ராடக்ட் நான் சொல்ல வரும்ல, பட் இருந்தாலும் ஓரளவுக்கு வந்துட்டு சிம்லர் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் வந்துட்டு ரெண்டுமே கேரி ஆன் பண்ணுது. இப்போது மைதாவோட அந்த ஒரு மார்க்கெட்டிங், அந்த விற்பனைக்கான அந்த இதுக்கு வருவோமே. மைதா பார்த்திங்கன்னா வந்து
அந்த மைதாலையும் ஜாந்த்ரோஃபில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அது வந்துட்டு நேச்சுரலாகவே அதில் இருக்க சப்ஸ்டன்ஸ் தான். அது இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, கோதுமையோட அந்த ஒரு சின்ன ஒரு கலரு, ஒரு சின்ன ஒரு ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்துட்டு மைதால லைட்டா இருக்கும். ஸோ இப்போ இத வந்து நீக்கிறதுக்கோசரம் ப்ளீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் நடக்குது. இந்த ப்ராசஸ்ல அத நீக்கிட்டு கொஞ்சம் வந்துட்டு மைதா பார்க்கறதுக்கே வெள்ள வெள்ளையா ஒரு ஒரு சாக் பீஸ் பவுடர் மாரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு தன்மைய கொண்டு வரணுன்றதுக்காக ப்ளீச்சிங்ன்றது மட்டும் ஒண்ணு பண்றாங்க. அப்படி ப்ளீச்சிங் பண்ணும்போது நேச்சுரல் இல்ல, ஆர்டிஃபிஷியலா வந்துட்டு நெறைய கெமிக்கல்ஸ்லாம் அதில ஆட் பண்ணும்போது, அது வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு மாரி அ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் உள்ள ஆட் ஆகும்போது, மைதா வந்து முதல்ல இருந்த மைதாவோட இப்ப இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டாக்ஸிக்கான ஒரு கெடுதலான ஒரு பொருளா வந்துட்டு மாறுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுவே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபாரின்ல மத்த கண்ட்ரீஸ்லாம் வந்துட்டு ஒரு பொதுவா லெவல் வச்சிருப்பாங்க. இவ்வளோ தான் ஆட் பண்ணணும். இதுக்கு மேல ஆட் பண்ணா கெடுதல்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஊர்ல அதெல்லாம் ப்ராப்பரா ஃபாலோ பண்றாங்களான்னு தெரியல. ஸோ இதுவும் முக்கியமான ஒரு காரணம் நம்ம வந்துட்டு மைதாவ கெட்டது அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு இதோட. ஸோ இதுதான் வந்துட்டு மைதா, அந்த ரவை விஷயங்கள் எல்லாமே. ஸோ ஒரு வேள மைதா வந்துட்டு நம்ம வந்து நேச்சுரலா நம்மளாலே தயாரிக்க முடியும். அந்த மாரி வீட்லலாம் கோதுமை அரைக்கிற மாரி நம்ம ஏதாவது அப்படி ப்ராசஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓரளவுக்கு அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் இல்லாம மைதாவ நம்மளால வந்துட்டு ஓரளவுக்கு நல்ல ப்ராடக்ட்டா வந்துட்டு நம்மளால வந்துட்டு கன்சியூம் பண்ண முடியும். அதுவும் மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைதா வந்து டோட்டலா அவாய்ட் பண்ண முடியுமா? அதாவது வெறும் மைதானா என்ன பரோட்டா மட்டும் தான் மைதாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா கிட்டத்தட்ட நெறைய விஷயங்கள்ல மைதா கலந்திருக்கு. நம்ம சாப்பிடுற முக்காவாசி பேக்கரிக்கு போயிட்டு வந்து டீ சாப்பிடுறோம் அப்படின்னா, கூட பிஸ்கட்லாம் சாப்பிடுவோம் இல்லைங்களா? முக்காவாசி 90% ஆஃப் எல்லா பேக்கரி ஐட்டம்லயும் வந்துட்டு மைதா கலந்திருக்கு. இன்ஃபாக்ட் வந்து ச பிஸ்கட்லேருந்து, கேக்லேருந்து, அந்த பக்கம் ரஸ்க்லேருந்து எல்லாத்துலயுமே வந்து மைதா கலந்திருக்கு. ஸோ, அதனால வந்துட்டு மைதான்றது ஒண்ணு வந்து தவிர்க்க முடியாத ஒரு பொருளா தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ, முடிஞ்ச அளவுக்கு அந்த மைதாவ எப்படி ப்ராசஸ் பண்ணி அத வந்து வெளிய கொண்டு வரான்றது தான் வந்துட்டு அதுக்கு எவ்வளோ கெடுதல் கம்மின்றது வந்துட்டு அந்த லெவல்லயே அடங்கியிருக்கு. உப்பு தண்ணீல குளிச்சா முடி கொட்டுமா? இது வந்துட்டு நம்மள மாரி யங்ஸ்டர்ஸ் அப்புறம் வந்து அந்த கல்யாணம் பண்ணிக்க போற அந்த ஆண்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. அது என்ன சாபமோ, கேடோ தெரியல. உடம்புல மத்த எந்த இடத்துலயும் வந்துட்டு முடி கொட்ட மாட்டேங்குது. மண்ட மேல மட்டும் முடி கொட்டுது. கேட்டா வந்து ஹீட் அங்க தான்ப்பா உண்டாகுது. அது அங்க தான் வெளிய போகுதுன்னு சொல்லிட்டுலாம் சொல்றாங்க. சரி ஓகே. அதெல்லாம் வந்துட்டு மனுஷனோட இயல்பு எதுவும் பண்ண முடியாது. இப்போ ஜென்ரலா வந்து நம்ம ஒரு மேட்டருக்கு வருவோமே. முதல்ல உப்பு தண்ணீல குளிச்சா முடி கொட்டுது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ முடி முதல்ல எப்படி கொட்டுது அப்படின்னு பார்த்தோம்னா, முடிக்கு வந்துட்டு சும்மா என்ன முடி அப்படியே அந்து விழுந்துருதான்னா, முடிக்கு வந்துட்டு ரூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? ஸோ மண்டைக்குள்ள இப்போ பேசிக்கா யாராவது போயிட்டு முடிய நான் என்ன சொல்றது, அந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்கன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? முடிய போய் நாத்து நட்டிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு அந்த ரூட்டயே வந்து திருப்பி வந்து நட்டுவாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்ல பண்ணுவாங்க. ஸோ திருப்பி நான் சொல்ல வரது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு முடிக்குமே அந்த ரூட்டுன்றது வந்துட்டு மண்டைக்குள்ள ஒரு ஆழத்துக்கு கீழ தான் வந்துட்டு உள்ள இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஒண்ணும் வந்து மண்டைய வந்து உப்பு தண்ணீல ஊற போட போறதில்ல. இல்ல ஏதோ ஒரு ஓட்டைய போட்டு அதுக்குள்ள வந்து உப்பு தண்ணீய செலுத்த போறதில்ல. வெறுமனே மேல் லேயர்ல மட்டும் தான் வந்துட்டு உப்பு தண்ணி படுது. ஸோ அப்படி அந்த உப்பு தண்ணிய வந்துட்டு பட்டு நம்ம கழுவும்போது, அதனால பேசிக்கா அந்த ரிசர்ச்லாம் பண்ணி பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, அந்த உப்பு தண்ணி மண்டைக்குள்ள இறங்குறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால முடி வந்துட்டு உப்பு தண்ணில குளிச்சா பயங்கரமா கொட்டுது. ரூட்டோட வெளிய வருதுன்னு சொல்றதெல்லாம் வந்துட்டு பயங்கரமான ஒரு மிஸ்கான்செப்ஷன். அது வந்துட்டு பொய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி ஓகேப்பா. ரூட்டோட கொட்டதெல்லாம் வேணாம். ஆனா வந்து ஹேர் வந்து வீக் ஆவுது. ஹேர வந்துட்டு உடைஞ்சு அந்த ஹேர்ல அந்த பேசிக்கா அந்த ஹேரோட ஸ்ட்ரென்த் இருக்கும் பார்த்தீங்களா? ஸ்ட்ரென்த் வந்து வீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது உண்மையா பொய்யா? அப்படின்னு கேட்டா, இதுக்கு முன்னே ஒரு டெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அது என்ன டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்சம் வந்துட்டு முடி எடுத்திருக்காங்க. வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஹேர்ஸ் அதெல்லாம் எடுத்து ஒரு மாரி லைனா வச்சிருக்காங்க. இப்போ கீழ பார்த்தீங்கன்னா வந்து பொதுவா 2 விதமா சொல்லுவோம். ஒண்ணு வந்து ஹார்ட் வாட்டர், இன்னொன்னு வந்து சாஃப்ட் வாட்டர். சாஃப்ட் வாட்டர் அப்டின்னா, இயற்கையா வருது இல்லைங்களா? அந்த உப்பு தன்மை கம்மியா இருக்கிற தண்ணி. இந்த மழை தண்ணி, இந்த ரிவர் வாட்டரு அதெல்லாமே வந்துட்டு உப்பு தண்ணி கம்மியா இருக்கும். ஸோ, அத நம்ம சாஃப்ட் வாட்டர்ன்னு சொல்லுவோம். இதுக்கு ஆப்போசிட் இருக்கிறது ஹார்ட் வாட்டர். நான் என்னன்னு சொல்றேன்னு புரிஞ்சுருக்கீங்களா? ஸோ, இப்போ ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு என்ன பண்றாங்கன்னா, முடிய அந்த சாஃப்ட் வாட்டர்லயும், பிளஸ் அந்த ஹார்ட் வாட்டர்லயும் மாத்தி மாத்தி ஒரு குறிப்பிட்ட நாள் வந்துட்டு ஒரு சம அளவுல வந்து ட்ரீட் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாரி ஒண்ணு பண்றாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், அந்த ஹேர வந்து டெஸ்ட்டுக்கு வந்து உட்படுத்துறாங்க. சரி ஓகே. உப்பு தண்ணீலயும் போட்டாச்சு, நல்ல தண்ணீலயும் அந்த முடிய வந்து போட்டு முக்கி எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். எப்படி நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கா? அதோட இதெல்லாம் வீக்கா இருக்கான்னு போய் பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட்டு 2யும் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துடுறாங்க. டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது என்ன வருதுன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து முடியோட ஸ்ட்ரென்த்த டெஸ்ட் பண்றாங்க. ஸோ அப்படி ஸ்ட்ரென்த்த டெஸ்ட் பண்ணும்போது, உப்பு தண்ணீல ஊற போட்ட அந்த முடி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 105 பாயிண்ட்ஸ் வந்து எடுக்குது. இந்த பக்கம் கீழ வந்து அந்த டிஸ்டில் வாட்டர் அதில ஊற போட்ட முடி பார்த்தீங்கன்னா, 103 கிட்ட வந்துட்டு பாயிண்ட்ஸ் எடுக்குது. பெருசா, மேஜரா எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இல்ல. அதோட ஸ்ட்ரென்த்த பொறுத்தவரைக்கும். அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு சொல்லுவோம் முடியோட எலாஸ்டிசிட்டி பதம். அந்த எப்படி இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த எலாஸ்டிசிட்டியுமே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட
இந்த பக்கம் சால்ட் வாட்டர் அதெல்லாம் போட்டு முக்கின அந்த முடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 37 கிட்ட இருக்குது. இந்த பக்கம் நல்ல டிஸ்டில் வாட்டரில் போட்டோம்னா இது 35 கிட்ட இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே ஒரு மாதிரி சிமிலர், ரெண்டுமே கிட்டத்தட்ட வந்துட்டு சிமிலர் தான்ப்பான்ற அளவுக்கு தான் வந்து ரெண்டோட டெஸ்ட் ரிசல்ட்ஸும் வந்திருக்கு. ஸோ இதனால் சொல்ல வரது கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, உப்பு தண்ணினால் முடி கொட்டும் அப்படின்றது வந்துட்டு ஒரு வதந்தி தான். பெருசாக வந்து இது வந்து எங்கேயுமே ப்ரூவும் வந்து பண்ணப்படல. அதே மாதிரி நான் சென்னைக்கு வந்ததாப்பா எனக்கு முடி கொட்டு போச்சு, நான் வந்து ஊரில் இருக்கிற முடி நல்லா இருந்துச்சு, நான் தண்ணி வந்து மாற்றி குளிக்கிறேன், அதில் பெருசாக வந்துட்டு ஹேர் டேமேஜ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு 100% அப்படின்றதுக்கு வந்து இது வரைக்கும் எந்த ஒரு ப்ரூஃபுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃபுட்டில் நியூட்ரியன்ட் சப்ளை வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நெல்லிக்காய் சாப்பிடுங்க, அந்த கருவேப்பிலை அதெல்லாம் அதிகமாக சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நேச்சுரலாகவே வந்துட்டு முடி டக்குன்னு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதையும் தாண்டி முடி கொட்டுதுன்னா அது எனக்கு தெரிஞ்சு ஓவர் ஹீட்டாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஹார்மோன்ஸ் அந்த பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை வந்து ஜெனட்டிக்கலாகவே உங்களுடைய அந்த பரம்பரை வரும் பார்த்தீங்களா, அது வந்துட்டு உங்கள் மண்டையிலையும் வந்துட்டு விளையாடுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதுதான் காரணங்களாக இருக்கும். கிரில் சிக்கன் தந்தூரி வந்துட்டு நல்லதா கெட்டதா, அது வந்து சாப்பிட்டா ப்ரோட்டீன் நிறையா வரும்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க கூட நிறைய பேர் ஜிம்முக்கெலாம் வந்து போகிறாங்க. அவங்களாம் வந்து ப்ரோட்டீன் நிறையா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் வந்து இந்த தந்தூரியும் கிரில்லும் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற கூட்டம் வந்து ஒரு ஜாஸ்தியான ஒரு கூட்டம் வந்து இப்போ பெருகிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரோட்டில் போனால் கூட முதல்லாம் வந்துட்டு இந்த பானிபூரி காளான் தான் வந்து அதிகமாக அப்படியே சுற்றிட்டு இருக்கும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்குன்ற பேரில் வந்து ஷவர்மா கடைகளும் கிரில் கடைகளும் தந்தூரி கடைகளும் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. சரி, ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஆகிட்டு போகுது. நம்மளோட மெயின் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சாப்பிட்றதுனால நமக்கு வந்து கேன்சரு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருதுன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையாக பொய்யா அப்படின்றத. முதல் விஷயம், தந்தூரி கிரில் ஆகட்டும் எதுவானா ஆகட்டும், அதை வந்துட்டு எதில் வந்து ஃபஸ்ட்டு பிரச்சனை வருதுன்னு நான் சொல்லிடுறேனே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மீட் தான் இல்லைங்களா, நான்வெஜ் தான் நம்ம வந்து குக் பண்ணி சாப்பிட்றோம். அப்படி நான்வெஜ்ஜை குக் பண்ணி சாப்பிடும்போது அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பட்சத்தில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் வந்து தாராளமாக வந்து தந்தூரி கிரில்லாம் சாப்பிட்லாம். எங்கே பிரச்சனை வருதுன்னா, அதை ப்ரிசர்வ் பண்ணி, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், பட் நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல விரும்பல, இந்த பாயிண்ட்டை மட்டும். அதை ப்ரிசர்வ் பண்ணி சின்ஸ் இப்போ வந்து எல்லா கடையிலும் வந்துட்டு டெய்லி புதுசாக கறி வாங்குறது இல்லை, வாங்கி வைக்கிறாங்க, ஃப்ரீசரில் போட்டுறாங்க, அதுக்கப்புறம் எடுத்து சூடு பண்ணுறாங்க. இந்த பிரச்சனைகள் வந்து பிரச்சனை வரும்போது அது இன்டெரக்டாக வந்துட்டு சில கிருமிகளும் அதில் உண்டு பண்ணி பிரச்சனை ஏற்படுது. இது எல்லாருக்குமே தெரியும் கொஞ்சம் ஓரளவுக்கு. இதை நான் வந்து டீலில் விட்டுறேன். அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக கிரில்லு தந்தூரி சாப்பிட்டா கூட ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதில் அடிக்டிவ்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த கேசரி பவுட்ரு இந்த மாதிரி நிறையா வந்துட்டு அந்த நம்ம இது கூட பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மஞ்சூரியன் பார்த்தோம்ல, அதுக்கு கொஞ்சம் ஒரு பொடியெலாம் ஆட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா ஆடி தூவி அதெல்லாம் உடை சுட்டு சாப்பிடும்போது தான் அது உள்ளுக்குள்ளார ஒரு அமௌண்ட்டுக்கு மேலே போகும்போது கேன்சரை வந்துட்டு உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடி சொல்லுது. ஸோ நீங்கள் ஒரு வேளை வந்து கிரில் தந்தூரி உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து இந்த பச்சை கலரில் போட்டு வேணும்னா அடித்து கொடுக்குறது, இல்லை ரொம்ப செவச்சவான்னு சொல்லிட்டு அந்த கலரிங் ப்ராடக்ட்ஸ் அடித்து கொடுக்குறது, இந்த மாதிரியான கிரில் தந்தூரியை வந்துட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு நேரடியாக நெருப்பில் வாட்டி அது எப்படி வருதோ அது கொடுக்குறாங்களோ அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுங்க. மூணாவது, இதுலேயே இன்னொரு டேஞ்சரும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கெமிஸ்ட்ரி கிளாஸ் போகிற மாதிரி இருக்கும், மைண்ட்லலாம் நிற்காது, நான் பார்த்தே சொல்லிடுறேன். ஸோ இப்போ அந்த தந்தூரிகளை என்ன பண்ணுவாங்க, சிக்கன் எடுத்து நெருப்பில் வாட்டாங்க இல்லைங்களா, அப்படி சிக்கன் எடுத்து நெருப்பில் வாட்டும் போது நேச்சுரலாகவே அந்த சிக்கனில் ஒரு சில கெமிக்கல்ஸ் வந்துட்டு இன்டியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அது என்ன கெமிக்கல் அப்படின்னா, ஹெட்ரோசைக்ளிக் அமைன் அப்படின்ற ஒன்றும், அப்புறம் வந்து பாலிசைக்ளிக் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ். இந்த ரெண்டுமே நேச்சுரலாகவே நெருப்பில் வாட்டும் போது வந்துட்டு உண்டாகிற ஒரு கெமிக்கல்ஸு, இந்த கோழி அது மாதிரி எல்லாமே. சரி, ஓகே, அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது பை நேச்சுரலாகவே கேன்சர், அதாவது கார்சினோஜன்னு சொல்லுவாங்க இல்லையா, கேன்சர் உண்டு பண்ணுற ஒரு பொருள்னு சொல்லிட்டு. ஸோ அந்த தன்மை இதில் வந்து நேச்சுரலாகவே அதிகமாக இருக்குதுன்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இதை வந்துட்டு வழக்கம் போல் அந்த பாவம் எலி அதை பிடிச்சி நம்ம தொந்தரவு பண்ணுவோம்ல டெஸ்ட் பண்ணுற பேரில், அந்த எலி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட டெஸ்ட் பண்ணும்போது எலிக்கு கேன்சர் வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறாங்க. ஐயோயோ போச்சா, அப்போ கிரில் தந்தூரில் சாப்பிட்டு கேன்சர் வந்துருமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, கிடையாது. ஏன்னா எலிக்கும் மனுஷனுக்கும் வேறு ஒரு இதில் வந்துட்டு இது ஒர்க் ஆகும். என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், இது வந்துட்டு கேன்சர் காஸ் பண்ணக்கூடிய ஒரு கார்சினோஜன் தான். ஆனால் எவ்வளோ அளவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1000ல் 1 மடங்கு தான் வந்துட்டு இது வந்துட்டு கேன்சர் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வந்துட்டு இது மாதிரி இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போது இதை வந்து 1 மடங்கு இருக்குது, இப்போ 100 கிராம் நீங்கள் வந்து தந்தூரி சாப்பிட்றீங்கன்னா அதில் வந்துட்டு ஒரு மடங்கு வந்து கேன்சருக்கான இந்த ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இதுவே நீங்கள் வந்து அப்படியே இன்டூ 100 போட்டு அவ்வளோ சாப்பிட்டிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு கேன்சருக்கான வாய்ப்பே இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் இந்த நேச்சுரலாக உண்டாகிற இந்த கெமிக்கல்ஸ்னால நீங்கள் சாப்பிட்ற சின்னோண்டு தந்தூரி சின்னோண்டு கிரில்னால எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ ஓவராலாக டோட்டலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே தான். ஃபஸ்ட்டு கறி நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க, கெட்டு போகாமல் இருக்கும். செகண்டு, அந்த காரப்பொடிகள் அப்படிலாம் தூவாமல் ஓரளவுக்கு நேச்சுரலாக கிடையாது இது பண்ணி சாப்பிடுங்க. மூணாவது, இந்த கேன்சர் வரும்ன்றதெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு இதெல்லாம் தவிர்த்துட்டாலே வந்துட்டு அதை வந்துட்டு நம்ம விட்டுறலாம், பெருசாக வந்து யோசிக்க தேவையில்லை. ஃபைனலாக நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
இந்த சிக்கன் அதெல்லாம் மோஸ்ட்டாக வந்து கடையில் போய் சாப்பிட்றத தவிர்த்துட்டு நம்ம அம்மா அப்பா சொல்கிற மாதிரி தான் வீட்டிலே சாப்பிடுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நம்மளே வந்து நீங்கள் போய் தந்தூரி வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு ஹாஃப் தந்தூரி எவ்வளோ வரும், கிட்டத்தட்ட ஒரு இரநூறுவா 250 அந்த மாதிரி வரும் இல்லைங்களா. அதுக்கு பேசாமல் அந்த 250 ரூபா 300 நீங்கள் வந்து 1 கிலோ சிக்கனே வாங்கி நீங்களே வீட்டில் சமைச்சிடலாம். ரொம்ப பெட்ரு, எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இதெல்லாம் வந்து நம்ம அம்மா அப்பா சொல்கிறது தான், பட் நம்ம இப்போ கேட்கல. இப்போ வந்து இதெல்லாம் பார்க்கும்போது வாஸ்தவம் தானன்ற மாதிரி இருக்குது. ஸோ தட்ஸ் இட் டுடே. மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.